Praise the Lord. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் இந்த ஆறுதல் சத்தம் ஊழியத்தின் மூலமாய் அவர் தம்முடைய வார்த்தையை உங்களிடத்துல கொண்டு வந்து உங்களை பலப்படுத்துகிறார் இல்லையா? இன்றைக்கும் நிச்சயமாக அவர் உங்களை பலப்படுத்துவார். இன்னைக்கு கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். ராஜாதி ராஜாவை ஆராதிக்க நீங்கள் நிச்சயமாய் ஆயத்தமாயிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சபைக்கு சென்று கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுங்கள். நிச்சயமாகவே இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். இன்றைக்கு ஒரு வார்த்தையை வாசித்து தியானித்து ஜெபிக்க போகிறோம். 71 சங்கீதம் 8 வசனம். என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. சங்கீதக்காரன் இப்படியாய் அவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, என்னுடைய வாய் நாள்தோறும் உடைய துதியினாலே நிறைந்திருப்பதா. துதி தேவன் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆயுதம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுத்து அவரை துதிப்பதற்காய் கொடுத்த இந்த நாவினாலே முறுமுறுக்கிறோம், குறை சொல்கிறோம், மற்றவர்களை குற்றப்படுத்துகிறோம், கசப்பான வார்த்தைகளை பேசுகிறோம், மற்றவர்களை காயப்படுத்துகிறோம், இன்னும் என்னென்ன முடியுமோ அவ்வளவு காரியங்களையும் செய்கிறோம். ஆனால் தாவீதுடைய விண்ணப்பம், நாள்தோறும் என்னுடைய வாய் உம்முடைய துதியினாலும் உம்முடைய மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகள் மூலமாய் அவரை துதித்து பாருங்களேன். நீங்க துதிக்க 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 உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற மகத்துவமான காரியங்களை பார்ப்பீர்கள். நீங்க துதிக்க துதிக்க உங்களுக்கு எதிராக சத்துரு வைத்திருக்கிற தடைகள் அழிக்கப்படும், சத்துருவின் போராட்டங்கள் அழிக்கப்படும், உங்களுக்கு எதிராக எழும்பி வருகிற சத்துரு வெட்கப்பட்டு ஓடி போவார். ஆம் தேவ பிள்ளைகளே, துதி நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். துதி நம் விண்ணப்பங்களை பதில் பெற செய்யும். துதி நம்மை பலப்படுத்தும். துதி நம்மை வழிநடத்தும். துதி நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு வாய்க்காலா இருக்கும். பிரியமான தெய்வ பிள்ளையே, தாவீதை போல நீங்களும் நானும் கூட, ஆண்டவரே, நாள்தோறும் எங்களுடைய நாவு எங்களுடைய வாய் உங்களுடைய துதியினாலும் உங்களுடைய மகத்துவத்தினாலும் நிறைந்து இருக்கட்டும்பா. எந்த விதமான முறுமுறுப்போ கசப்புகளோ கோபமான வார்த்தைகளோ உம்முடைய நாமத்தை தூஷிக்கிற வார்த்தைகளோ உம்மை காயப்படுத்துகிற வார்த்தைகளோ எங்களிடத்தில் வராதபடி எங்கள் நாவை துதிக்கிற நாவாய் இருக்கட்டும். 34 சங்கீதம் 1 வசனத்துல தாவீது சொல்லும்போது, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி என் வாயில இருக்கும். நம்முடைய வாயில என்ன இருக்குது? கர்த்தரை துதிக்கிற துதி இருக்குதா? நிச்சயமா அப்படி இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் நாவுடைய துதியினாலே நிரம்பட்டும், மகத்துவத்தினாலே நிரம்பட்டும். கேட்கிற உள்ளங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.